இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தினா பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை உற்பத்தி பண்ணி தீவிரம். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகைக்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். குடிசை தொழில் போன்ற வீடுகளில் தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கப்பட முற்படுவது கூறி உண்மைக்கு புறம்பானது என நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நூற்பாலைகளில் இருந்து தரமான நூல்களை கொள்முதல் செய்யப்பட்டு உரிய தர பரிசோதனை செய்யப்பட்டு கைத்தறி துணி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான நூல்கள் மானியத்துடன் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. வேட்டி சேலை திட்டத்தை பொறுத்தவரை அவற்றை உற்பத்தி செய்வதற்கு தேவையான தரமான நூல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான 177.64 லட்சம் சேலைகளும் 177.22 லட்சம் வேஷ்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இவை கைத்தறி படல் மற்றும் விசைத்தறிகள் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. வெளி மாநிலங்களில் இருந்து போலியாக தரமற்ற சேலைகள் குறைந்த விலைக்கு வாங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. அதிமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டு சென்ற நிலுவைத் தொகையை 160 கோடியை திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் முழுமையாக விடுவித்தது. பல்வேறு வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் நிலையில் அவை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதுவும் அறியாமல் அரசியல் ஆதாரங்களுக்காக தெரிவிக்கக்கூடாது என்று கண்டித்து ஆர் காந்தி அவர்கள் வந்துள்ளார். இது மாதிரி நியூஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.